Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத ஒப்பற்ற திருநாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய செய்திக்காய் நாம் காத்திருக்கும் போது செய்தியின் தலைப்பாக தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து மேன்மையான செய்தியின் தலைப்பை தருகிறார். அந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், மறவாத இதயம் என்கிறதான தேவ செய்தி. இந்த தேவ செய்தி நமது இதயத்தை சீர்படுத்துகிறது, நம்முடைய இதயத்தை பலப்படுத்துகிறது, நம்முடைய இதயத்தை தேவனுக்கு உகந்த இதயமாக மாற்றுகிறது. இதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருகிற தேவ செய்தியாய் இருக்கிறபடியினாலே இந்த தேவ செய்தியை உன்னிப்பாக கருத்தோடு கூட ஆர்வத்தோடு கூட கவனமாய் முழுமையாய் கேட்டு ஆசீர்வாதத்தை பெறுங்கள். அநேக பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, முதலாவது பார்க்கிறோம் இதயம். மனிதனுடைய இதயம் விசேஷமான இதயம். பாருங்கள், கண்கள் 2, காதுகள் 2, கைகள் 2, கால்கள் 2 என்று சொல்லி எல்லா அவைகளையும் 2 2ஆக தேவன் படைத்திருக்கிறார். ஆனால் இதயம் மாத்திரம் லெப்ட்ல, இடப்பக்கத்துல ஒரே ஒரு இதயம் மாத்திரம் துடித்துக் கொண்டிருக்கும்படியாக ஆண்டவர் அருள் செய்கிறார். பாத்தீங்களா? ஏன், என்ன காரணம்? யாராச்சும் சிந்தித்தது உண்டா? ஆண்டவர், எங்களுடைய சரீரங்களிலே எல்லாம் 2 2ஆக இருக்கிறது. ஆனால் இதயம் மாத்திரம் தாயின் கர்ப்பத்திலே உற்பத்தி ஆனது முதல் அந்த இதயம் இடைவிடாமல் துடித்துக் கொண்டிருக்கிறதே. ஏன் ஒரே ஒரு இதயம்? சிந்தித்து பார்க்கிறோமா? பார்த்திருக்கிறோமா? பாருங்க, யோசனை. ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியங்களை சொல்லுகிறாருன்னு. ஆகவே ஒரே ஒரு இதயம். காரணம் என்ன? இது ஒரு விசேஷித்தமான ஒரு காரியம். என்னவென்றால், வேதம் வாசித்து பாருங்கள். இதுக்குண்டான ஆதாரமான வசனம் யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஒன்றான மெய் தேவன். பாத்தீங்களா? ஆண்டவர் ஒன்றான மெய் தேவன். ஒன்னஸ். ஆகவே ஒன்றான மெய் தேவன், நான் நானே தேவன், நான் நானே கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? ஆகவே ஒன்றான மெய் தேவன் அவர்தான். அப்படின்றதுக்காக அவர்தான் ஜீவன் உள்ளவர், அவர்தான் நம் மத்தியிலே சகல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் என்று சொல்லி அதுக்கு அடையாளமாகத்தான் மனுஷனுடைய இதோ இடது பக்கத்துல என்ன செய்யறாரு? ஹார்ட்டை வச்சிருக்கிறார். ஹார்ட் துடிச்சு கொண்டே இருக்கிறது. எவ்வளவு மேலான காரியம்! மனிதனுக்கு ஜீவன், உயிர் தருகிற இடமே இதோ இந்த இதய பகுதியில் இருந்து தான் புறப்படுகிறது என்று பார்க்கிறோம். ஆகவே இதிலே இந்த இதயம் செயல்படும் விதம் வினோத விசித்திரங்க. அருமையான ஒரு செயல்பாடுங்க. பாருங்க, இடைவிடாமல் அவைகள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இதயம் துடித்து கொண்டே இருக்கிறது, இடைவிடாமல் துடித்துக் கொண்டிருக்கிறது. முதலாவது காரியம். ஆகவே இடைவிடாமல் துடித்துக் கொண்டிருக்கும் போது இந்த இதயம் உறங்கும் போதும், மனுஷன் உறங்கும் போதும் வேலை செய்கிறது. அவன் வேலை செய்யும் போதும், அது விழித்து இருக்கும் போதும் அது துடித்துக் கொண்டே இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இரவும் பகலும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது, துடித்துக் கொண்டே இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆற்றல் பாத்தீங்களா? அதோடு மாத்திரமல்ல, இரண்டாவது காரியமாக இந்த இதயத்துக்குள் ஆக்சிஜன் என்று சொல்லப்படுகிறதான காற்று
உள்ளே புகுந்து இவ்விதமாக இதயத்துக்குள் இருக்கிறதான ரத்தத்தை என்ன செய்து பம்ப் பண்ணி எல்லா இடங்களுக்கும், கை கால்கள் தலையிலிருந்து பாதம் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் அந்த ரத்தம் செலுத்த முடியுமோ அந்த இடத்துக்கெல்லாம் செலுத்துகிறது. இல்லைன்னா செயல்படாது, கை காலெல்லாம் செயல்படாது. ஆகவே செயல்பட வைக்கிற ஒரே ஒரு சத்துவம் அந்த இதயத்துல ஆக்சிஜனோடு கூட இணைந்த அந்த ரத்தம் என்ன செய்து ஓடுகிறது. அதற்கென்று ஒரு அளவை குடித்தார் தேவன். 120 தான் பிளட் பிரஷர், 120 தான் இருக்கணும், அதுக்கு மேல போக கூடாது அப்படின்னு சொல்லி. சுகர் 120 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அளவு பிரமாணம் அதுக்கெல்லாம் உண்டு. ஆகவே தான் பிரியமானவர், அந்த அளவின் பிரகாரமாக அவைகள் சத்துவத்தினாலே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதாக பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், இந்த இதயம் சாதாரணமாக அவைகள் அமைக்கவில்லை. தேவன் அமைக்கும் போது ஒரு பாதுகாப்பின் வளையத்திற்குள் வைக்கிறார். இதுதான் விலா எலும்பு. அந்த விலா எலும்புக்குள் வைக்கிறார். ஏதோ ஒரு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சுன்னா டாக்டர்கிட்ட போனா இதோ ஆஞ்சியோ செய்யணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யறாரு டாக்டர்? உடனே அந்த பாதுகாப்பாக இருக்கிறதான அந்த விலா எலும்பை உடைத்து அதுக்கு உள்ளே இருக்கிறதான ஹார்ட்டை வெளியே எடுத்து அவங்க சரி பண்ணுவாங்க. பாதுகாப்பான இடம், அருமையான ஒரு காரியம். நான்காவது காரியம் என்ன தெரியுங்களா? இது சுருங்கி விரியும் தன்மை உடையதாய் இந்த இதயம் இருக்கிறது. உள்ளுக்கு யாரு பார்த்தா, ஆனா எல்லாமே இதோ மருத்துவ ரீதியில எல்லாமே கண்டுபிடித்து இருக்கிறார்கள். அவைகளை வெளியே எடுத்தும் பார்த்து இருக்கிறார்கள் இதயத்தை. அவைகள் சுருங்கி விரியும் தன்மை. முக்கியமாக இந்த 4 விதமான காரியங்களுக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குங்க. எவ்வளவு பிரமாதம், எவ்வளவு ஆச்சரியம் இல்லையா? இயற்கையாக செயல்படுகிற இந்த இதயத்தை இவ்விதமாக அந்த தன்மைகளை 4 விதமான ஆவிக்குரிய அர்த்தத்தோடு கூட ஆண்டவர் ஒப்புமையாக்கி வைத்திருக்கிறார். அதுதான் இதயம். மேலான காரியம். இந்த இதயத்திலே தேவனுடைய தன்மைகளை பார்க்கும்போது முதலாவதாக நாம் பார்த்தோம் என்னன்னு சொன்னா, அதாவது இடைவிடாமல் இதயம் துடிக்கிறது. இடைவிடாமல் இதயம் துடிக்கிறது. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவருடைய உணர்வை இந்த இதயத்துக்குள் வச்சிருக்கிறார். அவருடைய உணர்வு என்ன? அவருடைய செயல்பாடு என்ன? வேதம் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 121:4 சொல்லப்படுகிறது. இடைவிடாமல் இதோ செயல்பட்டு கொண்டிருக்கிறதான இந்த இதயத்துக்கும் தேவனுடைய தன்மை கொடுத்தார் என்றால் அவருடைய தன்மையை இந்த இதயத்துக்கு கொடுத்திருக்கிறார் என்பது அர்த்தம். வாசிப்போமா அந்த அற்புதமான வசனத்தை? இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். நம்மை காக்கும்படியாக இரவும் பகலும் விழித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தூங்காமல் இருக்கிற தேவன். அவர் கிரிகை செய்கிற தேவன். இடைவிடாமல் செயலாற்றுகிற தேவன். ஆகவேதான் நம்முடைய இதயம் அவருக்கு ஒப்புமையாக அவருடைய குணத்தை வெளிப்படுத்தும்படியாய் இடைவிடாமல் அது இயங்கிக் கொண்டே இருக்கிறதாம். அடுத்ததை சொன்னேன். இதோ ஆக்சிஜனோடு கூட இணைந்த இரத்தம் எல்லா இடங்களுக்கும் பாய செய்து நம்முடைய உறுப்புகளை எல்லாம் செயல்பட வைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல பரிசுத்த தேவாவியானவர் அவர் காற்றாக இருந்து என்ன செய்யறாராம்? அகிலமெங்கும் சுற்றி திரிந்து எல்லா இடங்களிலும் எங்கெங்கெல்லாம் தேவ புத்திரர்கள் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்களை தட்டி எழுப்பி கிரியை செய்ய வைக்கிறார். அவருடைய இரத்தத்தின் நிமித்தமாய் அவருடைய வல்லமையை வைத்து அவர் கிரியை செய்ய வைத்திருக்கிறார் என்பதாக அர்த்தம் கொள்ளும் வகையிலே இருக்கிறது. இதுதான் வெளிப்படுத்தல் விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால் நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். பார்த்தீர்களா? அவருடைய இரத்தம் எல்லாத்தையும் உருவாக்குது, செயல்பட வைக்குது. அதே போல இதயத்தில் இருந்து புறப்படுகிற இரத்தம்
நம்முடைய அவயங்களை செயல்பட வைக்கிறது போல தேவ சபையிலே, உன்னதமான ராஜரீக சபையிலே, தேவனால் உண்டாக்கப்பட்ட சர்வ சங்கமாகிய தேவ சபையிலே ஒவ்வொருவரையும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அந்த பண்புகளை கொடுத்து எங்க வைக்கிறது? அவருடைய ஆவியும் இரத்தமும். எவ்வளவு மேலான காரியம், எவ்வளவு ஆசீர்வாதமான காரியம் பாத்தீங்களா? ஆகவே அதோடு மாத்திரமல்ல, பாத்தீங்கன்னா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துல இவ்விதமாக இதயம் பாதுகாப்பாக இருக்கிறதாம். எது? மனுஷனுடைய சரீரத்துல பாதுகாப்பாக இருக்கிறதாம். அதே போல தேவனும் எங்கே பாதுகாப்பாக இருக்கிறார் தெரியுமா? எப்படி பாதுகாப்பாக இருக்கிறார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்குள் அவர் பாதுகாப்பாக இருக்கிறார். அவரை சுற்றிலுமாக அக்னிமயமான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. கேருபீன்கள், சேராபீன்கள், பரிசுத்த சர்வ சங்கம், இவ்விதமாக பலிப்பீடங்கள், தேவனுடைய அக்னிமயமான பலிப்பீடங்கள், இவைகள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டதான காரியம். அதுக்குள்ளாரதான் தேவ சிங்காசனம் இருக்கிறது. தேவ சிங்காசனத்தை யாரும் பார்க்கவும் முடியாது, உள்ளே நுழையவும் முடியாது. எப்படி இந்த இதயத்தை யாரும் பார்க்காதபடிக்கு மறைந்து இருக்கிறதோ அதே போல தேவனும் என்ன செய்யறாரே? யாரும் கண்டிராதவரும், பாத்தீங்களா, யாரும் கண்டிராதவரும் ஒருவரும் பார்த்தீராதவரும் ஆகிய உன்னதமான தேவன் அவர் தம்முடைய மகிமையை என்ன செய்யறாரு? அப்படியாக பாதுகாப்பான இடத்துல வைத்திருக்கிறார் என்பதாக பார்க்கிறோம். நேசகுமாரனை பிதாவுக்குள் மறைத்து வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் இதயம் பாதுகாப்பாக இருக்கிறது போல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இவைகள் எல்லாம் பயங்கரமான இடத்துல இருக்குதாமா. டச் பண்ண முடியாது. யாருமே அதையெல்லாம் லேஸ்ல அவங்கள பக்கத்துல நெருங்க முடியாது. இதைதான் யோவான் 1:14 வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. பாருங்க, மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. அப்படிப்பட்டதான பாதுகாப்பான இடத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, 4வது காரியம், இதயம் சுருங்கி விரியும் தன்மையுடையது. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். இங்க கைய வச்சு பாருங்க, அப்படியே படபடன்னு அடிக்கும். கையை தொட்டு பாருங்க, அதனுடைய வேகம், இதயத்தினுடைய வேகம் இந்த கைகளிலே தென்படும். எங்கெல்லாம் துடிப்பு இருக்கிறதோ, நாடி துடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாடி துடிப்பிலே இதயத்தினுடைய சுருங்கி விரிகிறதான செயல்பாடு அங்கே தெரியும். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. ஆகவே இதயம் சுருங்குகிறது. அது சுருங்கும் போது தாழ்வுக்குள்ளாக வருகிறது, அது விரியும் போது உயர்வுக்குள்ளாக வருகிறது. அது தாங்க என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நம்முடைய தேவன் உயர்ந்தவரும் எவ்வளவுக்கு எவ்வளவாக உயர்ந்து இருக்கிறாரோ அவளுக்கு அவ்வளவாக தன்னை தானே தாழ்த்துகிறவருமாய் இருக்கிறார். இதுதான் சுருங்கி விரியும் தன்மை கொண்டதான இதயத்துக்கு ஒப்பான மெய்தேவன். அந்த தன்மைகளை தான் நம்முடைய இதயத்துக்கு கொடுத்திருக்கிறார். அழகாய் சொல்லப்படுகிறது வேதம். பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இதுதான் இதயத்திலே மறைக்கப்பட்ட ரகசியம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது. என் இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய அம்சங்கள் என்ன? அதனுடைய செயல்பாடுகள் என்ன? அதனுடைய வீரியம் என்ன? அதனுடைய மகிமை என்ன? தேவனுக்கேற்ற மகிமையை இங்கே கொடுத்திருக்கிறார். நம்முடைய இதயத்திலே கொடுத்திருக்கிறார். தேவனுக்கேற்ற மகிமை வேற எங்கேயும் இல்லை. பாத்தீங்களா எவ்வளவு அம்சம்! ஆச்சரியம், ஆச்சரியம், ஆச்சரியம். இதுவரை கேட்டிராத தேவ செய்தியை இந்த செய்தியின் வாயிலாக நாம் கேட்டிருக்கிறோம். தேவ ஆவியானவருக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் ஒன்றான மெய் தேவனுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். ஆகவே இப்படிப்பட்ட மறைந்திருக்கிறதான இந்த இதயம், அதற்குள்ளே கூட என்ன இருக்கான்? ஒரு உணர்வுகள் உண்டு, ஒரு செயல்பாடுகள் உண்டு, ஒரு தன்மைகள் உண்டு.
ஆச்சுங்களா? அந்த தன்மைகளிலே பார்த்தால் வேதத்தின் அடிப்படையிலே இருக்கும்போது மனிதன் ஆறறிவுள்ள மனிதன். அந்த ஆறறிவுள்ள மனிதனுக்குள்ளே 6 விதமான குணங்கள் பிரத்யேகமாய் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். இதுதான் முக்கியமான காரியம். அந்த 6 விதமான தன்மைகள் கொண்ட மனிதர்களும் உண்டு. ஏற்கனவே பைபிள் ஸ்டடியில நாங்க வேறு விதமா ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இப்பொழுது வேறு விதமா ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆச்சுங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது விழித்திருக்கும் இதயம். அல்லேலூயா! விழித்திருக்கும் இதயம் முதலாவது. அப்போ அந்த விழித்திருக்கும் இதயம் எப்படி செயல்படுது தெரியுங்களா? மனிதன் உறங்கினாலும், பாருங்க நல்ல கவனமா, மனிதன் உறங்கினாலும் இதயம் துடித்துக் கொண்டே இருக்குது, விழிப்பாயிட்டே இருக்கு. அதே போலதான் நேசகுமாரத்தி அழகாய் சொல்லுகிறார் ஆண்டவரை பத்தி. ஆண்டவரே நான் உறங்கினேன், ஆண்டவரே நான் உறங்கினேன், ஆனாலும் நான் விழித்திருக்கிறேன். எங்க? எதுல? ஆன்மாவிலே விழித்திருக்கிறேன். அப்படின்னா ஆன்மான்றது எது? ஒரு இதயத்தை போன்றது ஆன்மா, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதைதான் அருமையான ஒரு வேத வாசிப்பு. வாசிங்க உன்னத பாட்டு 5:2. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருக்கிறது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். பாத்தீங்களா? நனைந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு வெளியே இருந்து, என் பிரியமே, என் உத்தமியே, என் மனவாட்டியே, எனக்கு பிரியமானவளே, நான் வெளியே நின்று இருக்கிறேன், நான் தட்டுகிறேன், நீ தர, தூங்கிறாத, நீ தர. அப்போ இந்த குமாரத்தி என்ன சொல்றா? நான் நித்திரையா இருந்தாலும் நான் விழிப்பாய் இருக்கிறேன். அப்படி இருந்தா தாங்க ஆண்டவர் தட்டும் போது திறக்க முடியும். இது விழிப்புள்ள இதயத்திற்கு ஒப்பான ஒரு காரியம். ஆச்சுங்களா? அதுக்கு அடுத்தது 2வது காத்திருக்கும் இதயம். என்னமா? எப்படி? ஆன்மாவிலே ஆவியிலே ஒரு உணர்வு உண்டாகி காத்திருக்கிறதான அம்சம் காத்திருக்கும் இதயம் என்று 2வது காரியம் சொல்லப்படுகிறது. ஆகவே விழித்திருக்க வேண்டும், காத்தும் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த இதயத்துல, இந்த காரியத்துல இதோ 2 பேர் விழித்திருந்தாங்களாம், காத்திருந்தாங்களாம். யாரு? ஒன்று அன்னாள், இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா சிமியோன். 2 பேரும் காத்திருந்தாங்க தேவாலயத்துல. ஆண்டவருடைய வார்த்தை வந்துச்சு, அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் அவங்க காத்திருந்தாங்க. எப்போ அந்த காரியம் நடக்கும் பாருங்க. அன்னாளுக்கு 74 வயசு. அந்த 74 வயசுல எத்தனை பாடுகள் இருக்கும்? பிபி இருக்கும், சுகர் இருக்கும், எல்லாத்துக்கும் வந்து சேர்ந்துரும், அசதி இருக்கும், சோர்வு இருக்கும், ஆலயத்துக்கே வர முடியாது. ஆனா வார்த்தை வந்துச்சு. வார்த்தை வந்த உடனே என்ன நோய் இருந்தாலும், என்ன குறைபாடு இருந்தாலும், என்ன அசதி இருந்தாலும், வயது மூப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த வயது மூப்பு என்னதான் இருந்தாலும் டோன்ட் கேர், கவலை இல்ல, நான் காத்திருப்பேன், ஆலயத்துக்கு வந்து காத்திருப்பேன். என்ன சொல்லுவாங்க? எனக்கு வயசாயிருச்சுங்க, ஆலயத்துக்கு வர முடியாது, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, ஆலயத்துக்கு வர முடியாது, எனக்கு வேலைங்க, வர முடியாது ஆலயத்துக்கு. ஆனால் இந்த அன்னாள் சிமியோன் எங்கே காத்திருந்தார்கள் தெரியுமா? வார்த்தை வந்தது. வார்த்தை வந்தவுடனே ஆண்டவர் ஒரு நாள் விருத்த சேதனம் பண்ண இந்த ஆலயத்துக்கு வருவார், அதை நீ கண்ணால் காண்பாய் அப்படின்னு சொன்ன உடனே அந்த காரியம் நான் கண்ணால் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும், எந்த நிமிஷம் வேணாலும் வரலாம், எந்த செகண்ட் வேணாலும் அவங்க அம்மா அப்பா குழந்தைய கூட்டு வரலாம். அப்போ அதை நான் பார்க்கணும், அந்த வெறி, அந்த உணர்வு. பாத்தீங்களா? 84 வயது. அந்த 84 வயதுங்க பயங்கரமான வயது. அந்த வயது வரைக்கும் காத்திருந்து இவ்விதமாக தேவாலயத்திலே துடிப்பாய் செயல்பட்டார்கள், இதயத்தை போல. வேதம் வாசித்து பாருங்களேன், அருமையான ஒரு காரியம். ஆச்சரியப்பட்டார்கள். இரட்சகத்தை கண்கள் கண்டதே, அந்த இரட்சகத்தை கண்கள் காணும்படியாக அவர்கள் காத்திருந்தார்கள். 84 வயது. அந்த 84 வயது வரைக்கும் ஆர்வமாய் காத்திருந்தார்கள். எங்க கிட்ட ஆண்டவருடைய வார்த்தை வந்துச்சுன்னா, உங்ககிட்ட ஆண்டவருடைய வார்த்தை வந்துச்சுன்னா காத்திருப்போமா? யோசனை பண்ணி பாருங்க. அது தாங்க தேவ பக்தி, அது தாங்க இதயத்தை போல துடிக்கிறதான ஒரு அம்சம். இவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்களா? ஆகவே ஒரு நாள் நினைப்போம்,
ரெண்டாவது நாள் நினைப்போம், மூணாவது நாள் மறந்து போயிட்டே இருப்போம். பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம். அப்போ நாளைக்கு பாத்துக்கலாம் போது இன்னைக்கு ஆண்டவர் வந்துட்டா அந்த வார்த்தை நிறைவேறாது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது இல்லை. ஏன் காரணம் என்ன? அந்த வாக்குத்தத்தத்துக்காக காத்திருக்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்க வேண்டும். அன்னாளை போல, சிமியோனை போல. இல்லாவிட்டால் வார்த்தை நிறைவேறாது. ஆகவே அதுக்கு உடம்பு கஷ்டமா இருக்கும், உலகத்துல வேலை வெட்டியெல்லாம் இருக்கும், உலகத்துல மகா பிரச்சனை எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஓரமா ஒதுக்கிட்டு என்னன்னா, முதலாவது தேவ சமூகத்துல குறிப்பிட்ட நேரத்துல, நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல காத்திருந்தால் அன்னாளை போல, சிமியோனை போல நாம் துடிப்புள்ளவர்களாய் காணப்படுவோம். இதுதாங்க விழித்திருக்கும் இதயம், காத்திருக்கும் இதயம். எப்படிப்பட்ட காரியம் பாருங்க. மூன்றாவது இதயம் என்ன சொல்லப்படுது? உத்தமமான இதயம். கேட்டுட்டே இருக்கிற ஆண்டவருடைய வசனம், ஆனா நேரம் போதாது இல்லையா? உத்தமமான இதயம். அந்த உத்தமமான இதயத்தை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறாருங்க. அது அந்த இதயம் யாரிடத்திலே கொடுக்கப்பட்டது தெரியுமா? சாலமோனுக்கு அந்த வரம் கிடைக்கப்படுகிறது. சாலமோனே, உனக்கு நான் உத்தமமான இதயத்தை நான் தருகிறேன். 1 நாளாகமம் புஸ்தகம் 28:9 வாசியுங்கள். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். யார் சொன்னது? தகப்பன் சொல்றாரு. ஆசீர்வதிச்சு, மகனே, பிரசன்னாவே, அருமையான பிள்ளைகளே, இதோ எனக்கு உகந்த அருமையான குழந்தைங்களே, இவங்க எல்லாம் நம்ம குழந்தைங்க. சித்ரா, இமானுவேல், ஆண்டவருடைய சபையினர் எல்லாமே நம்முடைய பிள்ளைங்க. அப்ப பிள்ளைங்களுக்கு சொல்றோம், என்ன சொல்றோம்? மகனே, நீ கர்த்தரை தேடுப்பா. கர்த்தரை தேடினா அவர் முடிச்ச வருவாரு, அவர் விட்டு விலகாதே அப்படின்னு சொல்லும் போது, தகப்பன் ஒரு பிள்ளைக்கு அழகாய் சொல்லி கொடுக்கிறது போல தாவீது யார்கிட்ட சொல்ற? சாலோமோன் இடத்துல சொல்ற, நீ விட்டு விடாத மகனே, உத்தமமாய் நட அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இந்த சாலமோனும் என்ன செய்யறாரு தெரியுமா? ஆலயம் கட்டுற வரைக்கும் ரொம்ப இந்த வகையில நடக்கிறான். அதுக்கு பின்னால அவனுடைய உத்தமம் எங்கே போச்சு? காணா போச்சு. பாத்தீங்களா? ஆனா மரண பரியந்தமும் நிலைத்திருக்கணுமாமா உத்தம இதயம். அப்ப அந்த உத்தம இதயம் யார்கிட்டலாம் இருந்துச்சு தெரியுமா? ஜனங்களிடத்திலும் இருந்தது, தாவீதின் இடத்திலும் இருந்தது. ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார். யாருக்கிட்ட வார்த்தை கொடுத்தாரு? ஊழியக்காரனாகிய தாவீது கிட்ட கொடுக்கிறாரு. இதோ தாவீது மனசுல ஏவப்பட்டான், ஒரு ஆலயத்தை நான் கட்டுவே ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதத்தோடு கூட தாவீது என்ன செய்யறாரு? ஆலயத்துக்கு வேண்டிய எல்லா சவதரிக்கும் பொருள்களை எல்லாம் என்னன்னா சவதரிச்சான். எப்படி சவதரிச்சான் தெரியுமா? உத்தம இதயத்தோடு. ஜனங்களும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். இதோ ராஜா சொல்லுகிறானே, ராஜா கொண்டான தரிசனம் தானே, அது எங்களுக்கு இல்லையான்னு சொல்லி போகலங்க. இன்னைக்கு அப்படிதான் சபையார் இடத்துல, ஒரு ஊழியக்காரன் இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை வந்துச்சுன்னா சபையாரும் இணைந்து செயல்பட வேண்டும். இதோ பாஸ்டருக்கு உண்டான காரியம் தானே, போதகனுக்கு உண்டான காரியம் தானே, அவன் செய்யட்டும் நினைக்க கூடாது. இங்க என்ன நடக்குது? இந்த உத்தம இதயத்துக்கு, தாவீதின் இடத்துல உத்தம இதயத்திற்கு சபையாரும் இணைந்து உத்தமமாய் செயல்பட்டபடியினாலே ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டது. உத்தம இதயத்தோடு கூட ஜனங்களும் செயல்பட்டார்கள், அதே போல தாவீதும் செயல்பட்டார்கள். தாவீது சொல்லும் போது ஜனங்கள் ஏகமாய் கூடி வந்து அவர்கள் தங்களால் இயன்ற காரியத்தை உத்தமத்தோடு கூட ஆலயம் கட்டுமான பணிக்காக தங்களிடத்தில் இருக்கிறதான எல்லா காரியங்களும் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் கொடுக்கும் போது அதிலே உத்தமத்தை தேவன் பார்த்தார். எப்படிப்பட்ட காரியம் பார்த்தீங்களா? உத்தமத்தை தேவன் பார்த்தார். அதற்கு பின்னதாக சாந்தம், இதோ அதுக்கு பின்னதாக ஒரு இதயம் இருக்காமா, என்னன்னா சுத்தமுள்ள இதயம். என்னங்க? என்னவா? சுத்தமுள்ள இதயம். அந்த சுத்தமுள்ள இதயத்தை டைரக்டா பிதாவே குமாரனாகி வந்து சொல்றாரு. மத்தேயு 5:8 வாசியுங்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பாத்தீங்களா? இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனையே தரிசிப்பார்களாம்.
எப்படிப்பட்ட காரியம்! ஆண்டவரை தரிசிக்க கூடியதான இதயம் எங்கே இருக்க வேண்டும் என்றால் இதயத்திலே இருக்க வேண்டும். இதயத்திலே சுத்தம் வேண்டும். அற்புதமான ஒரு தேவ செய்திங்க. ஆகவேதான் இதயத்திலே சுத்தம் வேண்டும், சுத்தம் வேண்டும், சுத்தம் வேண்டும் சொல்லி இதோ பவுலும் பிரயாசப்படுறார். அந்த பவுல் பிரயாசப்பட்ட உடனே உலகத்திலே இருக்கிறதான எல்லா காரியங்களையும் விட்டுட்டு சுத்தமான இதயத்துல நல்மனம் பொரிந்தின இதயத்தோடு ஆண்டவரை இதோ உள்ளுக்கு வைக்கிறார், இதயத்துக்குள் வைக்கிறார். இதைதான் எபேசியர் 5:19 வாசிங்கள் பார்க்கலாம். ஒருவர் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி. கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி எத்தனை அழகா சொல்றார் பாத்தீங்களா! சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் போதனைகளினாலும் அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் அவரை வெளிப்படுத்த வேண்டும். அப்பதாங்க சுத்தமான இதயம் அப்படியே வெளிவருங்க. ஆச்சுங்களா? வெளி வந்த உடனே என்ன நடக்குது தெரியுங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா விசுவாசம் உள்ள இதயம் 5. விசுவாசம் உள்ள இதயம் யார் இடத்துல இருந்தது? எல்லாருக்குமே தெரியும். ஆபிரகாம் இடத்துல விசுவாசம் உள்ள இதயம் இருந்தது. விசுவாசம் உள்ள இதயம் மேலான இதயமாக அமைந்தது. எவ்வளவு மேன்மை! இதைதான் மத்தேயு 11:23 வாசியுங்கள். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததனால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். ஆண்டவர் பலத்த காரியத்தை செய்கிறார். அந்த பலத்த காரியத்தை செய்யும் போது அதை மறக்கவே கூடாதாம். ஆகவேதான் விசுவாசம் உள்ள இதயம் அதிகமாய் தேவைப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. 6வது காரியத்தை பார்க்கும்போது இதோ சாந்த குணமுள்ள இதயம். இது எல்லாத்துக்கும் இருக்கா? என்னாச்சும் சொன்னா கோபப்படுறோம், உடனே கோபப்படுறோம். பொங்கி எழுது பாருங்க கோபம். ஒண்ணு இல்லாத பிரச்சனைக்கெல்லாம் கோபம் வந்துருதுங்க. அப்படின்னா என்ன? பிபி தாசியாகி, ஹை பிபி தாசியாகி இவ்விதமாக கோமா ஸ்டேஜ் கூட போனவங்க உண்டு. கோபப்படாதேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த சாந்தமான குணம் ஆயுசு நாட்களையே கூட பெறுமா. எவ்வளவு பெரிய விஷயம்! ஆகவே இந்த சாந்தமான குணத்தை குறித்து பேதுரு எழுதுகிறார் பாருங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. விலையேற பெற்றது எதுங்க? அருமையான ஒரு இதயம் எதுங்க? மேலான ஒரு இதயம் எதுங்க? சாந்தமுள்ள குணம். அந்த சாந்தமுள்ள குணம் யாரிடத்தில் இருந்தது தெரியுமா? அது இயேசுவின் இடத்தில் இருந்தது. அவர் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார், குற்றம் சாட்டப்பட்டார். ஆனாலும் சாந்த குணம் இருந்தது. அவரிடத்துல கோபமே வரவில்லை. சாந்தமாய் செயல்பட்டார், வெற்றி சிறந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்த குணம் மேலான குணங்க. ஆகவே இந்த செய்தி அப்படியே போயிட்டே இருக்கும். மேலான செய்தி, அருமையான செய்தி, அது போயிட்டே இருக்கும். ஆனா இதுக்கிடையே எதிரடியான இதயமும் உண்டாம். அதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படியே சிம்பிளா சொல்லிட்டு போயிடறோம் பாருங்க. 1 தத்தளிக்கும் இதயம், 2 மேட்டின்மையான இதயம், 3 கொலைபாதக இதயமா, குடிவெறியின் இதயமா, விபச்சார இதயமா, கிறுக்கு முறுக்கான இதயமா, அவிசுவாசமான இதயமா, பொல்லாத இதயமா. பாத்தீங்களா? இந்த காரியம் தாங்க இன்னைக்கு ரொம்பிட்டு இருக்கு. ஒவ்வொருவருடைய இதயத்தில் இதுதான் ரொம்பிட்டு இருக்கு. ஆண்டவருடைய இதயத்துக்கு இடம் கொடுக்கவில்லை. தேவனும் தூரமாய் போய்விட்டார். ஆண்டவருக்கு எவ்வளவு கவலையாய் இருந்தது. ஓசியா தீர்க்கதரிசியின் காலத்திலே, ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா டெய்லி தினமும் இரவு நேரத்தில் இதான் ஸ்டடி, எங்களுக்கு பைபிள் ஸ்டடி. பயங்கரமான காரியமா இருந்தது. அப்படியே புல்லரிக்கும். தேவனுடைய வார்த்தையை கேட்டா ஆச்சரியமா இருக்கும், நடுக்கம் உண்டாகும். சில நேரங்கள்ல தூங்க கூட முடியறதில்லை. இப்படி இருக்கிறதா, இப்படி இருக்கிறதா? ஆமாங்க, இரத்த பலிகளோடு இரத்த பலிகளும் சேருகிறது. உன் இதயத்தை மாற்றிக்கொள்ள என்று சொல்லுகிறார் தேவன். பயங்கரமான காரியம்.
ஆகவே பாவத்தை தின்றாங்க. என்னங்க பாவத்தை தின்றாங்க? ஒரு அப்பத்தை தின்றது போல என் ஜனமோ பாவத்தை தின்கிறார்கள். வேதம் வாசித்து பாருங்கள், நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுது. ஓசியா 4வது அதிகாரம் 8-9 வசனம். அவர்களுக்கு பதிலளிப்பேன். ஏன், என்ன காரணம்? தேவன் செய்த அற்புதம் எங்கே? தேவன் செய்த அதிசயம் எங்கே? தேவன் செய்த மகத்தான நல் போதனைகள் எங்கே? ஆண்டவர் ரத்தம் சிந்தின தியாகம் எங்கே என்பதை மறந்து போகிற மறப்பான இதயம், மறந்து போகிற இதயம், நன்றி கெட்ட இதயம். அந்த நன்றி கெட்ட இதயத்தோடு கூட இருக்கிறார்களாம் ஜனங்கள். ஆகவேதான் இதிலிருந்து திரும்ப வேண்டும். திரும்ப வேண்டும் என்றால் என்ன? மனம் திரும்புகிற இதயமாய் மாற வேண்டும். அந்த மனம் திரும்புகிற இதயம் யூத ஜனத்திலே வருமா? எப்ராஹிம் வம்சத்திலே வருமா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனங்களிலே வருமா? ஒரு நாள் எப்படி வந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தபோது அவர் தமது போதனையை வைத்து சொல்லும் போது நன்றி கெட்ட இதயம், மோசமான இதயம் எல்லாம் எப்படி மாறினது தெரியுமா? அருமையாக துளிர் விட்டது. லீலி புஷ்பத்தை போல வளருவான். எப்படி? அவருடைய உபதேசம் பனியை போல இறங்குகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் பனியை போல இறங்கினதாம். அந்த இறங்க 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 ஆசீர்வாதம் நம்ம வந்தது. இப்போ உள்ளுக்கு இருக்கிற கசடெல்லாம் வெளியே போயிடுச்சு. எல்லா விதமான கலைகள் எல்லாம் பிடிக்கி எறியப்பட்டது. எறியப்பட்டு இவ்விதமாக ஒரு லீலி புஷ்ப தோட்டத்தை போல எங்கும் புஷ்பங்கள், இதயத்திலே பூத்துக் கொள்கிறதான இதயங்கள் கொஞ்சம் கூட இடம் வைக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு வரும்போது ஒரு லீலி புஷ்பம் மலர் அப்படியே உதயமாகிறது போல ஆகிட்டே இருக்கான். அப்ப பிசாசு பார்க்கிறான், என்னடா அது, நான் இந்த இதயத்துல பொல்லாத இதயத்தை கலையாக நான் விதைக்க வந்தேன், ஆனால் இங்கேயோ இடமே இல்லையப்பா அப்படின்னு சொல்லி அவன் பெருமூச்சு விட்டு விட்டு ஓடி போய் விடுவான். ஆனா இதயத்துல இடம் எரிஞ்சிடுவீங்க, பிசாசுக்கு இடம் எரிஞ்சிடுவீங்க. அவன் இதோ இடம் இருக்குதே, உடனே விரைவாய் வந்து கலையை விதைப்பேன் என்று சொல்லி வந்து விடுவானா. அப்படி அவன் வந்து விதைக்காதபடிக்கு எந்த இடமும் விட்டு வைக்க கூடாது. அந்த அளவுக்கு டைட்டா துதி, ஜெபம், தேவனுடைய தியானம், ஆண்டவருடைய வார்த்தை, ஆச்சரியமான ரகசியங்களை கேட்க 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 இதயம் முழுவதுமாக பூந்தோட்டமாய் மாறுகிறது. இதயம் முழுவதுமாக இதோ அருமையான ஒரு மலர் நிறைந்த தோட்டமாய் மாறுகிறது. அப்போ மலர் நிறைந்த தோட்டமாய் மாறிச்சுனா தூரத்துல இருந்து வருகிற ஒருவனும் கூட அந்த வாசனை நுகர்ந்து பக்கத்துல வருவானா. பாத்தீங்களா? அப்படிப்பட்டதான பூந்தோட்டங்களாய் இதயம் மாறும். எப்படிப்பட்ட ஒரு காரியம்! கனிவிருச்சங்களாய் மாறுமா. பசிக்கிறதுக்கு இதோ ஆகாரமும், சுவாசிக்கிறதுக்கு நறுமணமும் உண்டாகத்தக்கதான இதயமாய் மாறணுமா. வந்துருச்சுங்க, ஃபுல்லா வந்துருச்சு. அருமையான ஆசீர்வாதம் வந்துருச்சு. ஆகாத இதயம் இப்பொழுது நறுமணம் வீசுகிற இதயமாய் மாறிடுச்சு. இதோ மறவாத இதயம் அது, மாறாத இதயம் அது, நன்றியுள்ள இதயம் அது என்று சொல்லி பார்க்கிறது. இவையெல்லாம் அலட்சியம் செஞ்சுட்டாங்கன்னு வைங்க, அவங்க எல்லாம் பாதகர்கள். அவங்க எல்லாம் எப்படியா போனவாங்கன்னு தெரியல, பாதகர்கள் இடறி விடுவார்களாம். வேதம் வாசிங்க, ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 14:9 கடைசியில. பாதகரோம் என்றால் இடறி விடுவார்கள். பிரியமானவர்களே, நாமும் ஒரு மறவாத இதயத்தை, ஆண்டவர் செஞ்ச நல் ஈவுகளை நினைச்சு நினைச்சு ஒரு மறவாத இதயத்தை நாம் வச்சிருந்தோம்னா இத்தனை பெரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும். இதுதான் தேவன் விரும்புகிற இதயம். இதற்காக உங்களை ஆசீர்வதிக்கிறவரும் பலப்படுத்துகிறவரும் உங்களை பரிபூரண ஆசீர்வாத நன்மைகளால் நிரப்புகிறதான உன்னதமான தேவன் உங்களோடும் அடியானோடு கூட இருப்பதாக. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி
தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபார் ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717171